என் பொண்ண விட்டுருங்க. தலைவி, இவங்கதான் அந்த தலைவனோட மனைவி. இவங்க தன்னோட பொண்ண நம்ம கிட்ட குடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அதான் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ யோசிக்க தேவையில்லை. 2 பேரையும் கொன்னுடு. அப்படியே செய்யறேன் தலைவி. இல்ல வேண்டாம், உங்களை கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு என்னோட பொண்ணை மட்டும் கொன்னுடாதீங்க. அவளை உயிரோட விட்டுருங்க. அவளை கொன்னுடாதீங்க. என்ன கொல்லுங்க, நீங்க என்ன தாராளமா கொல்லுங்க. ஆனா அவளை விட்டுடுங்க. கூட்டிட்டு போங்க. முட்டாள். மூங்கில் கட்டையை எடுங்க. இவளை அதுல கட்டி அனுப்பி வச்சிருங்க. எதுக்கு மூங்கில்? இவளை அப்படியே சொல்றத மட்டும் செய். அப்படியே செய்யறேன். குரு சாங், அரசி இப்போ உங்க கோபுரத்துல இல்ல. அவசரமான செய்தியா இருந்தா அது தாராளமா என்கிட்ட சொல்லுங்க. அவங்க வெளியில இருக்காங்களா? இல்ல, அவங்க ஹாங்யூக்கு போவாங்க. அந்த இடம் எங்க இருக்கு? அது மறைக்கப்பட்ட இடம். நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியாது. அரசி அங்க போனதும் ஒரு நாள் பூரா அங்கதான் இருப்பாங்க. அப்படியா? நான் அந்த இடத்தை உடனே பார்த்தாகணும். இப்ப மட்டும் நீ உயிரோடு இருந்திருந்தனா ரொம்ப உயரமா இருந்திருப்ப. நீ எப்பவுமே ரொம்ப ஆர்வமா வாள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்ப. நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு சிறந்த குங்ஃபூவை கத்து கொடுத்திருப்ப. நீ இந்நேரம் ஒரு குருவா ஆகியிருப்ப. அவ உன்கிட்ட நிறைய விஷயம் பேச விரும்புறா. ஆனா பயத்தால அவ பின்வாங்கி போறா. சூரியன் போல அவ முகத்துல இருக்கிற அழகு அவ குணத்திலையும் வீரத்திலையும் நல்லாவே தெரியுது. யுகாங், நீ வந்துட்டியா? நீங்களா? நீங்க இங்க வரக்கூடாது. எல்லாரும் உன்னை ஒரு மிருகம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நீ பாசத்துக்கேங்கிற ஒரு குழந்தை. அந்த கூட்டத்து மேல உனக்கு இருக்கிற அன்பு
நீ என்ன மறைச்சாலும் அது எனக்கு நல்லாவே தெரியும். அன்புல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அன்புதான் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அந்த அன்புதான் உங்களை பிரிச்சிருக்கு. அந்த காரணத்தினாலதான் உன்னுடைய குழந்தையும் இறந்துச்சு. அதுக்காக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். வாய மூடு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. என்னை கோவப்படுத்தாம இங்க இருந்து போயிடு. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி இவன் பேசுறானேன்னு கோவப்படாத. உன்னுடைய வலியை நானும் அனுபவிச்சிருக்கேன். வேதனையால கஷ்டப்பட்டிருக்கேன். ஷிவமலைய பத்தி எனக்கு இவ்வளவு நாளா எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டல்ல. ஏன்னா என்னுடைய அன்பும் அந்த பிரயோஜனப்படாத விஷயத்துலதான் உயிரையே விட்டுச்சு. அவங்க நியாயத்தை நிலநாட்டுறேன், தர்மத்தை நிலநாட்டுறேன், இந்த உலகத்துக்கு அழிவை மட்டும்தான் ஏற்படுத்துறாங்க. ஆனா அவ எந்த தப்பும் செய்யல. ஆபத்துல இருந்த என்ன காப்பாத்த போய் அவ இறந்து போயிட்டான். அதனாலதான் சொல்றேன், உன்னுடைய கோபம் என்னன்னு எனக்கு புரியுது. அவங்கள நாம பழி வாங்கியே ஆகணும். உனக்கு நான் உதவுறேன். எனக்கும் உன்னுடைய உதவி தேவை. அந்த சிக்கன் கல்லை எடுக்கலாம். நம்ம வலி என்னங்கறது அவங்களுக்கும் காட்டலாம். என்கிட்ட உன்னை பத்தின எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாதுங்கறத தெரிஞ்சுக்க. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கிறது நல்லது. சரி, புரியுது. உனக்கு என்னோட ரகசியங்கள் தெரியும், அவ்வளவுதானே? உன்னுடைய ரகசியங்கள் என்ன? அத பார்க்க நானும் ஆசைப்படுறேன். எனக்கு இப்போ மருந்து வேணும். குருவே, இதுக்கு மேல உன்கிட்ட இதுக்கான மருந்து இல்ல. ஏன்னா இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. இதுவரை சொல்லுங்க. நாம போட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் ரகசியமா லூக்சியன் மாளிகைக்கு போனேன். அல்பீசியா மலர் இன்னும் பூக்கல. இந்த ஷாயன் நாங்க வந்துட்டோம். சாப்பிட ஏதாவது இருக்கா? ஒன்னும் இல்ல. அப்படி சொல்லாதீங்க. நாங்க ஒரு நாள் முழுக்க பயிற்சி பண்ணிருக்கோம். அதனால ரொம்ப பசியில இருக்கோம். பசிக்குது. சாப்பாடு இல்ல. ஆனா உங்களுக்காக நான் சிலதை வச்சிருக்கேன். நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்தாங்க. இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு பண்டிகை நடக்குது, அதனாலதான் உங்களுக்கு டிம்சம் செஞ்சேன். உங்களுக்கு வேணும்னா இத நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் இத கொடுக்கலாம். எனக்கு அப்படி யாருமே இல்ல. அப்ப எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சவரு. ஓய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு பசிக்கலையா என்ன? பசிக்குது. ஆ? இது வெள்ளைக்குட்டி மாதிரியா இருக்குல்ல? வெள்ளைக்குட்டியே தான். சரி, நகரு. வெள்ளைக்குட்டி. என்னால வயிறு நிறைய சாப்பிடவே முடியல. எல்லாம் அவங்க தப்பு. ஆனா நம்மள தப்பு சொல்றாங்க. ஆனா நாம என்ன பண்றது? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நமக்கும் தெரிஞ்சது. என்னது? அப்படின்னா அவங்க காதலிக்கிறாங்களா என்ன?
கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உனக்கு தெரியாதா? யாராவது சொன்னாதானே தெரியும். அது ஏய், என்னன்னா பாருங்க திருவிழாவை கொண்டாட கேங்கு வர சொல்லிருக்காங்க. எல்லாருமே அங்க போயிருக்காங்க. நாமளும் போலாம். அப்படின்னா நீயும் வா. ஆ, அண்ணா கிளம்புனா நாமளும் போலாம். நீ பாய பாக்குறதுக்காக தானே அவ்வளவு தூரம் போற. நான் வரலப்பா. வா நான் போலாம். வரல. ஏய் போலாம்டா, நீதான் கேங்ஸுக்கு போனதே இல்லல. வா போலாம். நான் வா, வரல. நான் சொல்றேன்ல. வா போலாம். இந்த வழியா போறது சந்தோஷமா இருக்கு. இந்த கோயிலங் பாலம் வழியா யாரும் நல்லா கேங்ஸும் இருக்குல்ல? போனதில்ல. ஆமா ஆமா நல்லா இருக்குல்ல. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாம வந்துட்டோம். கூட வாங்க. ஏய், இரு, சீக்கிரம் வாங்க. நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு வெறும் மரத்தை பார்த்துட்டு போனா பத்தாது. ஆ? மறந்துட்டியா? நாம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்லண்ணா. நல்லா இருக்குல்ல. அண்ணா இங்க பாரு. அங்க பாரு. ரொம்ப அருமையா இருக்கு. அழகா இருக்கு. அழகா இருக்கு. எல்லாரும் வந்துட்டீங்களா? நீ அங்க பாரு. கிங்னா வந்துட்டீங்களா? இந்த இடத்துல நிறைய கயிறு இருக்கு. நம்ம நல்லா விளையாடலாம். என்ன விளையாடலாம்? இந்த கயிறு 2 பேரையும் இணைக்கும். இங்க 2 பேரும் எதிர்க்க பாக்குற மாதிரி நிக்கணும். 2 பேரும் ஒரே கைய புடிச்சிட்டோம்னா நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு அர்த்தம். ஆனா இங்க நிறைய கயிறு இருக்கே. ஒருவேளை பிடிக்கலன்னா என்ன ஆகும்? நீங்க சேர மாட்டீங்க. இந்த வருஷம் யாரும் உன் கூட சேர மாட்டாங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஆ, அண்ணா வா நாமளும் போய் விளையாடலாம். ஆஹா, நான் வரல. நீ விளையாடு. சொன்னா கேள வந்து விளையாடுனா. அங்க பாத்தியா நிறைய அழகான பொண்ணுங்க அங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட விளையாடு. கண்டிப்பா நல்லா ஏய். இருக்கும். சரி சரி, நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். இது வா. நல்லா இருக்குல்ல? ரொம்ப இங்க சந்தோஷம். வா. ஆ, எனக்கு இது வேணும். இது எனக்குதான். நீங்க எல்லாரும் தயாரா? நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. ம். என் கூட யாருமே சேரலையா? கிங்னா, நீ உன்னோட கல்லை என்கிட்ட கொடுக்கறியா? நான் கொடுக்கறேன். ம், ம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அது உங்களுக்காக. என்னங்க இதை வச்சுக்கோங்க. உனக்கு என்னாச்சு? இல்ல நான் நல்லதா இருக்கேன். வெள்ளக்குட்டி, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உனக்கு என்னாச்சு? வேணும்னா இத நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. அது என்னன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு.
என் கடந்த காலத்தோட எனக்கு எல்லாமே போயிடுச்சு. மொத்தமா நான் அவன் கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டேன். பிரியாம இருக்கணும்னு நினைச்சாலும் நாங்க பிரிஞ்சிட்டோம். பூமியிலையும் ஆகாயத்திலையும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னை எதுக்காக இத போட்டுக்க சொல்ற? உனக்கே தெரிய வரும் இந்த மலர்கள் எதுக்கு. கொஞ்சம் இரு. நீ ஹே போ போ போ. என்ன பாக்குற? இந்த மலர்கள் உனக்கு பிடிச்சிருக்கா? என் கண்ணுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியுது. இந்த பூவை சொன்ன உன்ன ஓடாத நெல்லு நில்லு. அவங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே போயின்னு எனக்கு தெரியும். வாழ்க்கை போற நீ என் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நீ என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாத. நீயா? என்ன பாக்குறீங்க? நீங்க கல் நெஞ்சக்காரி இல்ல, உங்களுக்கும் மனசு இருக்கு. அப்புறம் எதுக்காக எங்களை வெறுக்கிறீங்க? அது என்னாச்சு? பிடிச்சிருக்கா? இன்னைக்கு காதலர்கள் தினம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க வருத்தமா இருக்க கூடாதுன்னு நாங்க இது எல்லாம் பண்ணோம். ஒண்ணு அங்க தெரியுதா? அதுதான் ஆல்டையர். இது வேகா. நீங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமானவங்க தெரியுமா? எனக்கு தான் அது தெரியல. உங்களுக்கு நட்சத்திரங்கள் பத்தி கூட தெரிஞ்சிருக்கு. ஆமா, உனக்கு நட்சத்திரங்களை பத்தி தெரியாதா? நட்சத்திரங்கள் வரும்போதுதான் இவ தூங்கிடுவாளே. ஹிங்னா, நாம 2 பேரும் சந்திச்ச அந்த முதல் நாள் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. கருங்காட்டுல நான் வெளியே போகிறதுக்கு நட்சத்திரங்களை பார்த்து போக சொன்னீங்க. ரொம்ப சரியா சொன்ன. உனக்கு திறமை இருக்கு. உண்மையாவா? வெள்ளக்குட்டி,
அதாவது இவ்ளோ நாளா எனக்கு உங்களை ரொம்பவே உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க, என் நண்பனை கொலை பண்ண போறாங்க, யாராவது வாங்க. என்னாச்சு? குயிங்யா, எனக்கு இருந்த வேதனைய நீ ரொம்ப அதிகப்படுத்திட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா? இருங்க. என்னாச்சு? இதெல்லாம் என்ன? மன்னிச்சிருங்க, நாங்க விளையாட்டுக்கு செஞ்சோம். விளையாட்டுக்கு தான் செஞ்சோம். விளையாட்டா? உடனே அந்த மலர்களை எடுங்க. கவனமா கேட்டுக்கோங்க. இறந்து போனவங்களை வச்சு விளையாண்டு நினைச்சுங்கன்னா இந்த பாய்குய் பொறுமையா இருக்க மாட்டான். பாய்குய் இறந்து போனவரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குயின்லாங்கும் ஜெங்லியாங்கும் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மூத்தவர் ஜெங்லியாங் இறந்துட்டாரு. அத்தோட பாய்குய் மூத்தவர் ஜெங்லியாங்க அவரோட சகோதரனா பாக்குறாரு. கண்டிப்பா இதெல்லாம் இவங்களுக்கு தேவைதான். வெள்ளக்குட்டி, அக்கா நீங்களா? நீங்க வந்துட்டீங்களா? இருங்க அக்கா. இந்த டிம்சமையும் அப்புறம் இந்த கடிதத்தையும் பாய்குய் கிட்ட கொடுக்கறீங்களா? நீயே போய் கொடுக்கலாமே. அது வந்து நீங்க போய் கொடுக்கலாமே. யாரும் இத பெருசா கவனிக்க மாட்டாங்கக்கா. ஆனா நான் போனா அங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்க. எனக்காக நீங்க இத செய்வீங்களாக்கா? சரி செய்யறேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி என்கிட்ட பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். நான் பேச போறதே இல்ல. அக்கா ஒரு நிமிஷம், நீங்க இதை திறந்து பார்க்கவே கூடாது. இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் நான் இதை செய்ய மாட்டேன். பேச மாட்டேன். வெள்ளக்குட்டி, 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 வெள்ளக்குட்டி யாருன்னா நீங்களா? இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு வகுப்புக்கு நீ தாமதமா வராதன்னு சொல்ல வந்தோம். அது சரி, நேத்து ராத்திரி நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கொஞ்சம் எழுந்து நேரத்தை பாரு. ரொம்ப தாமதம். தாமதமா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அது சரி, இங்க ஏன் எங்களுக்கு காதலோட வாசம் தெரியுது?
வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. சரி சொல்லு. இன்னும் நீங்க இங்க என்ன பண்றீங்க? வகுப்புக்கு போங்க. இன்னைக்கு நம்ம மூத்தவரோட வகுப்பு இருக்கு. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் அங்க போக வேண்டாம். உனக்கு அவங்களுடைய வகுப்பை பத்தி எதுவும் தெரியாதுல்ல? அது சரி. உனக்கு அந்த வகுப்புனா பயம் தானே? ராத்திரி பூரா நீயும் தூங்கல. அத நினைச்சுதான் பயந்துகிட்டு இருக்க வகுப்புக்கு போறதுக்கு. நான் சரியா தானே சொல்றேன்? என்ன சொன்ன? ஏய், சரி, என்ன சரி, சொன்ன? நிறுத்துங்க. இதை எதுக்காக கையில எடுத்த? இத உடைச்சிடாதீங்க. இதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏன் கதை முடிஞ்சிடும். அது சரி, பாய்குயோட பொருளை நீ எதுக்கு பாதுகாக்கிற? இத்தனைக்கும் அதுல கம்மியான இலைகள் தான் இருக்கு. அதோட விஷமும் இருக்கு. இதை எதுக்கு வச்சிருக்க? இது என்னோடது இல்ல, இது அக்காவோடது. இங்க பாரு, இங்க இருக்குல்ல இந்த செடி, இது ரொம்பவே அரிய வகை மருந்தானது. அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வளர்க்க தெரியும். நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட காதல் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவரை வேற யாருக்கிட்டையும் தொலைச்சிடாத. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. புரியவே வகுப்புக்கு புரியாது நேரம் நான் ஆச்சு. சரி, பேசுறது. சரி. நீ வா. நடிக்காத அப்படியா? சரி இங்க சரி. இருந்து கிளம்புங்க. ஏய், சொல்றத கேளு. சரி, போதும். நாங்க கிளம்புறோம். சரி சரி, சீக்கிரம் இங்க இருந்து போங்க. வரேன். வெள்ளக்குட்டி, நேத்து ராத்திரி குயிங் நாங்க்கு எதுவும் ஆகல. நல்லாதான் இருக்காங்க. நீ நல்லா பயிற்சி பண்ண. ஒருவேளை தப்பா செஞ்சனா உன்னை அவங்க தண்டிச்சிருவாங்க. சரி, வகுப்புக்கு நேரமாச்சுல, சீக்கிரமா கிளம்பு. அப்புறம் அவங்க எல்லாம் கூட படிக்கிறவங்க தான். இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, அதனாலதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஒன்னா தங்காதீங்க. நீங்க டியானி மேய்ச்சன சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, அவங்க சும்மாதான் வந்தாங்க. அவர் அத பார்த்தாரா இல்லையா? எதை பார்த்தாரா? வகுப்புக்கு போலாம் வாங்க. மூத்தவர் கோயிங் இன்னைக்கு வரல. அதனால இன்னைக்கு பாடத்தை உங்களுக்கு நான் தான் எடுக்க போறேன். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் வாழ் வித்தைய கத்து கொடுக்க போறேன். இத வச்சு எந்த எதிரியவும் சுலபமா எதிர்க்க முடியும். எல்லாருக்கும் சொந்தமா வாள் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க பயன்படுத்துற வாள் உங்களை முதல்ல ஏத்துக்கணும். உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுடைய வாளும் செயல்படும். இப்ப உங்களோட புத்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம படிச்சிருங்க. இன்னைக்கு உங்களை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உங்க வகுப்புக்கு நான் தான் உங்களோட குரு. தேநீர் கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி, நான் திரும்ப வர வரைக்கும் அமைதியா இருக்கணும். நான் சீக்கிரமா வந்துருவேன். அன்பான வெள்ளக்குட்டி. வெள்ளக்குட்டியா? என்னோட மனசுல உங்களுக்கு அன்பான இடம் இருக்கு. எப்பவுமே என் மனசு உங்களை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கையவே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்னோட உயிருக்கும் மேல. கோழி வறுவல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோழி வறுவல உங்க கூட சேர்ந்து சாப்பிட ஆசையா இருக்கு. அது என்னோடது. ஒழுங்கா கொடுத்துடு. ஆமா, இது எப்படி உன்கிட்ட கிடைச்சது? என் கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் இருக்கு. இதோ பாரு, எங்ககிட்டயும் இருக்கு. ஏங்கண்ணா,
உன்னுடைய கவிதை ரொம்ப அற்புதமா இருக்கு. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நான் என்னன்னு சொல்றது? உனக்கு அவமானமா இல்லையா? இதை எதுக்காக புத்தகத்துக்குள்ள வச்சிருக்க? இது எல்லார்கிட்டயும் இருக்கா? கவிதை நல்லா இருக்கே. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. யூ யங் ஷி, என்ன தைரியம் உனக்கு? அண்ணா, உன்னை கொன்னுடுவேன். நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. இப்பவே வேண்டாம். அந்த கடிதத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. இல்லவே இல்ல. நான் சொல்றத நல்லா கேளுங்க. தனி ஒருத்தரோட திறமைய நம்பி மட்டுமே அவங்க வாழ் செயல்படாது. உங்க கூட இருக்கிறவங்களோட நீங்க ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கிறது தான் வெற்றிக்கான வழி. உங்களுக்கு புரியுதா? இங்க பாரு, நான் சொல்றது கவனி. என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ரொம்ப அவமானமா இருக்கு. நான் என்னைக்கும் சொன்னதை செய்வேன், ஏமாத்த மாட்டேன். அப்புறம் எப்படி எல்லாருக்கும் இந்த கடிதம் போச்சு? எப்படி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது? நான் சொல்றத நம்பு. இவங்க எல்லார்கிட்டயும் நான் அதை கொடுக்கல. என்ன நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம். சரிக்கா, நான் உங்களை நம்புறேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஜுயன் பொருட்கள பாய்கோய் தானே உங்களுக்கு கொடுத்தாரு. நீங்களும் பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்க பாய்கோய காதலிக்கிறீங்க. எதுக்காக பதில் சொல்லாம இருக்கீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. அவரு உங்ககிட்ட அந்த புள்ள கொடுக்கலன்னு சொல்லுங்கக்கா. நீங்களும் அவரு காதலிக்கலன்னு சொல்லுங்க. அப்போதான் நான் உங்களை நம்புவேன். உன் கூட இருக்கிறவங்களுக்கு நீ தான் உதவியா இருக்கணும். ஆனா நீ இவளை காயப்படுத்திருப்ப. நீ நல்லா பயிற்சி பண்ணி உன் வாள்ல இருக்கிற பட்டாம்பூச்சிய பாதுகாப்பன்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த மாதிரி செய்யவே இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க. ஓய், ஏய், இங்க இருந்து போயிடு. உன்னை இதை விட மோசமா பாத்திருக்கேன். என்கிட்ட மறைக்காத. அண்ணா, நான் என்ன பண்ணுவேன்? நடந்தது நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. அவமானம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அவரை காதலிக்கிறதுல என்ன அவமானம் இருக்க போகுது? இது அவமானம் தான். மூபூஃபனை உள்ளாடையோட நிக்க விட்டியே, அதுதான் அவமானம். அது தெரியாம நடந்துச்சு. ஆனா இது வேற மாதிரி. அண்ணா, ஒரு வேலை பாய்குய் வாழ்க்கை முழுக்க என்ன வெறுத்துடுவாரா? அவரை நான் பார்க்கவே முடியாதா? அப்படி எல்லாம் நடக்காது. இதுக்காக அவர் உன்னை வெறுத்தாருனா அவர் உனக்கு தகுதியானவரே இல்ல. உண்மையாவா? சரி சொல்லு, அந்த கடிதம் உனக்கு பிடிச்சிருந்ததா?
அதுவா, உன்னோட காதல சொன்ன விதம் சரி, ஆனா அது மொத்தமா படிக்கும்போது சரி சொல்லு, எப்படி இருந்துச்சு? அது நல்லாவே இல்ல. நான் எதிர்பார்த்தேன்னா நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். சரி, காதல் கடிதத்துல காதல மட்டும் சொன்னா போதாதான் என்ன? என்ன நம்பு, உன்னோட காதல் அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சரிண்ணா. என் கடிதத்தை யார் எடுத்தா? யார் இத்தனை பேருக்கு கொடுத்தா? எனக்கு அது தெரியல. ஆனா கண்டிப்பா இதை ஷீலிங் மிங் பண்ணல. அவ பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அவ இதெல்லாம் பண்ற ஆளே கிடையாது. அவ பண்ணலன்னு எனக்கே தெரியும். ஆனா அவ கூட நான் தெரியாம சண்டை போட்டுட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியலன்னா அவ இதெல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கே தெரியும். ஆனாலும் அவ மேல கோவப்பட்டுட்டேன். உடனே போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. சில பேர் உன்னை மன்னிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரியா சொன்ன. இப்பவே போய் அவகிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அண்ணா, உனக்கு அக்கா மேல ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுண்ணா. 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ஏன் இப்படி பண்ற? என்ன ஒழுங்கா நெல்லு. இங்கே அப்புறம் வர. மூத்தவரே, யாரும் வரமாட்டாங்கல்ல? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம். இது ரொம்ப நல்ல மருந்து. இதை எங்க அப்பா தங்கத்தை கொடுத்து வாங்கியிருக்காரு. அவளோட காதல் கடிதத்தை எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு இதுதான் உங்களோட பரிசு. இனி இது உங்களோடது. நன்றி மூத்தவரே, ரொம்ப நன்றி. ஜூயிங்ஷியால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அவ போல எப்படி பட்டாம்பூச்சி இருக்கு? அவளுக்கு ஒரு கடிதம் கூட எழுத தெரியல. அவர் நினைப்பாவே இருக்காளாமே. அவகிட்ட ஜின்லிங் பட்டாம்பூச்சி இருக்கிறதுனால அவ இப்படி எல்லாம் செய்யறா. அவ என்ன அவமானப்படுத்தினா, அதனாலதான் இத அவளுக்கு செஞ்சேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல, காதலிக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஜென்லிங் பட்டாம்பூச்சிக்கு தகுதியானவே இல்ல. ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெருசா நடந்துருச்சு? மூத்தவருக்கு வணக்கம். நாங்க சும்மா வேடிக்கையா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க அனுமதிச்சீங்கன்னா இந்த இடத்தை விட்டு நான் கிளம்பிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்க முடியுமா? ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உதவி கேட்கணும். தாராளமா, என்ன வேணும் கேளுங்க. திருவிழா இருந்ததுனால நான் சமைக்கிறவங்க கிட்ட டிம்சம் பண்ண சொல்லியிருந்தேன். அதை மத்த மாணவர்கள்கிட்ட கொடுக்க சொன்னேன். அந்த விஷயத்தை அவங்க மறந்துடக்கூடாது. அவங்க கிட்ட போய் இத உங்களால ஞாபகப்படுத்த முடியுமா? நீங்க சொன்னா செய்யாம இருப்பேனா? இப்பவே செஞ்சிடறேன். எனக்கு இங்னா கொடுத்த டிம்சம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கள கொஞ்சம் அதையே செய்ய சொல்றீங்களா? அவங்க கண்டிப்பா செய்வாங்க. ஆனா அது எப்படி இருந்துச்சு? அது வெள்ளை முயல் மாதிரி இருந்துச்சு. அவங்கள அத நான் செய்ய சொல்றேன். எல்லா குருக்களுக்கும் செஞ்சு கொடுக்க சொல்றேன். அதாவது அவதான் எப்பவும் வெள்ளக்குட்டி வெள்ளக்குட்டின்னு சொல்லுவா. அதான் வெள்ளை முயலா இருக்குமோன்னு நினைச்சேன். உங்களுடைய பெரிய உதவிக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அது அப்படியே குருவுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவர் இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டாரு பாரு. ஒரு வழியா இவரு தப்பிச்சிட்டாரு. இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? 2 பேரும் எதுக்கும் பிரயோஜனமே இல்ல. வா போயிடலாம். நான் தான் ஜென். கையெடு.
சொல்றது கேளு. கடைசியா சொல்றேன், கையை எடு. ஓ, ஓ, நான் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க? அக்கா நெல்லுங்க. அதாவது எங்கேயோ வறுத்த கோழி வாசம் அடிக்குது. யாரு கொண்டு வந்திருப்பா? அப்படின்னா நீங்க கோவமா இல்லையா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வறுத்த கோழியை நான் எடுத்துட்டு வந்தேன். இது எல்லாமே என்னோட தப்புதான். நீங்க அந்த தப்ப பண்ணலன்னு தெரிஞ்சும் உங்க மேல கோவப்பட்டுட்டு அக்கா, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். மன்னிப்பீங்களா? நீ என்னோட கைய பிடிச்சுக்கிட்டா நான் எப்படி சாப்பிடுவேன்? நீங்க இப்போ என்னோட வறுத்த கோழியை சாப்பிட்டீங்களா? அப்படின்னா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? நானும் சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. இங்க பாரு, நான் பொய் சொல்ல விரும்பல. இந்த செடிய எனக்கு அவருதான் கொடுத்தாரு.就这样付出一切，我多。